வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சுயசாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியில் வந்து 3ல் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்குது. ஸோ 3ல் செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது முயற்சிகள் சின்ன தடங்களோ இளைசவ சார்ந்த விஷயங்கள் சின்ன மன அழுத்தங்கள் மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி வந்து படித்து பார்த்தோம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கிறது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சூரியன் வந்து குருடைய ஸ்தானத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து அலைச்சல்களும் கொஞ்சம் வந்து நல்ல லாபங்கள் திடீர் லாபங்கள்லாம் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சுக்கிரன். 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் லோன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். வேலை செய்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது யாருக்கெல்லாம் வந்து இந்த ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தியான கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு அவமானங்களோ ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு, காம சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். அதனால் வந்து ஒரு அவப்பேரோ அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். அதுக்கப்புறம் வக்கரமாக இருக்கும். கொஞ்சம் பிடிவாதங்கள் சின்ன பிடிவாதங்கள் உங்களுக்கே வரும். இவன்கிட்ட நான் பேசணுமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயம் நல்லா லாபகரமாகவும் வெளிநாட்டில் இருந்து பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இரட்டிப்பு லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி வந்து 11ஆம் அதிபதி ஒன்று ராகுடைய சாரத்தில் போகும்போது நல்ல வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் சிறப்பு தான். ஸோ அதனால் மற்றும் 12ஆம் அதிபதி வந்து 3ல் வந்து நீச்சமாகும் பொழுது நிறைய சந்தேகங்களால் வந்து தூக்கம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்தது வந்து பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்காங்க. ஸோ 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் வீடு நிலம் சார்ந்த விஷயம் நல்ல அபிவிருத்தி வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல சுபமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்கள் நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. உங்களது முயற்சிகளில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ வீட்டில் வந்து ஒய்ஃப்க்கு உங்களுக்கும் சின்ன ஒரு வாக்குவாதங்களோ இது ஒரு சந்தேகங்களால் மனக்கலக்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனம் இருக்கணும். அதுவும் காமம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு அவமானங்களை திடீர்னு சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனிக்கும். இதில் வந்து இல்யூஷன் 3ன்றது கற்பனா சக்தியில் வந்து உட்காந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சந்தேகப்படுறதை விட்டுட்டு என்ன நடந்தாலும் ஆண்டவன் செயல் சொல்லிட்டு உட்காந்து பொறுமையாக வந்து யோசித்து பேசுகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி வந்து ராகு வந்து உங்களுக்கு 11ல் இருக்கார். அது தொழில் ரீதியான விஷயம் பெருத்த லாபங்களையும் மறைமுகமான நல்ல லாபங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரரால் வந்து சின்ன மனக்காயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லாபங்கள் உங்களை தேடி வரும், நண்பர்கள் தேடி வரும். பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதி என்பது அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல் வருங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து
உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி வந்து நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். தொழில் ரீதியான விஷயம் பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கணும். கேது வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் வந்து எடுத்துரைஞ்சி பேசுறது, கொஞ்சம் வந்து சின்ன விஷயங்களை வாக்குவாதங்கள் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் பயணிக்கிறார். ஸோ 8ல் பயணிக்கும் போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஸோ அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான விஷயங்கள் சின்ன பாதிப்புகள் ஒரு டென்ஷனாக வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ கொஞ்சம் வாக்குவாதங்களை சண்டை சச்சரவுலாம் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது வந்து தசாபுத்தி பலன்கள். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை நல்ல ஒரு லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறது பணம். ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அலையிறதே வந்து பணம் தான். ஏன்னா வந்து மேஜராக வர முக்கால்வாசி கிளைண்ட்ஸ் பார்த்துட்டாலும் சார் எப்போ சார் பணம் ரொம்ப டைட்டாக இருக்குது சார்னு சொல்கிறதும், ஸோ கடன்கள் ஐயோ ஏகப்பட்ட கடன் இருக்குது சார் ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லல் படுறதையும் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 60-65% வந்து ஒரு கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து உழல்றதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் வந்து பணம்ங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ பணம் என்ன பண்ணோம், பணம் எப்படிலாம் பண்ணணுங்கிறதுக்கான வழி என்னங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன வழினா, என்னை பொறுத்தவரை சைக்காலஜி ஆஃப் இந்த ஒரு புக் ஒன்று படித்தேன். ஓகேங்களா, சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு. ஸோ அந்த இதில் வந்து ஒரு டிப்பு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக ரீதியான ஒரு டிப்பும் கொடுத்துறேங்க. ஃபஸ்ட்டு ரீதியான விஷயங்கள் வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது எப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பணத்தை வந்து ஒரே இடத்துல வைக்காமல் நீங்கள் ஸ்கேட்டர்டாக போனீங்கன்னா நீங்கள் உழைக்காமல் பணம் உங்களை உழைச்சி கொடுக்குங்கிறது ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் அது என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு மோர் தென் ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர் என்னை வந்து மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம்தான். ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு அக்கௌண்டண்ட்டு. ஸோ அக்கௌண்டண்ட்டாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறேன் நான், என்ன அங்கிள் அவர் கேட்டார் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், அப்போவே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு அவருக்கு, 2 பொண்ணுக்குமே 8 lakhs வச்சுருக்கேன். அது இல்லாமல் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், என்ன அங்கிள் ஒரு 5 ரூபா வச்சுருப்பீங்களா, 5 லட்ச ரூபா வச்சுருப்பீங்களான்னு. ஏன்னா அன்றைக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சன்றது வந்து ஒரு பெரிய காசு. இல்லைப்பா நான் ஒரு 25 லட்சம் வச்சுருக்கேன்னு சொல்லி அப்போயே சொன்னார். அப்போயே எனக்கு ரொம்ப பிரமிப்பு. ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி. ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய லோன்ஸ்லாம் வாங்கி நான் சின்னதாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கிறது வந்து உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சர் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து போட்டால் காசு வரும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஏன்னா என்றைக்குமே ஒரு வெளியில் இருக்க ஒரு கம்பெனி வந்து நமக்கு லாபம் நீட்டி கொடுக்குங்கிறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட்டு. இதில் வந்து கோல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்கும். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா இது நிறைய ஏறிச்சு. பட் ஜென்ரலி பார்க்கும்போது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு 30% வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கும். அது எப்படி ஈட்டி கொடுக்கும்னா, ஒரு 1 லட்சம் போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து 1,30,000, அதுக்கு அடுத்த வருஷம் 1,30,000 வந்து இன்னொரு 30%. ஸோ அந்த மாதிரி ஏறிட்டு போகும். பட் இது இமீடியட்டாக நடக்காது. ஒரு டைம், அதாவது எப்படின்னா ஒரு 5 years டைமில் வந்து இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து நீங்கள் உழைக்காமலே வந்து உங்களுக்கு பணம் வந்து பல கோடிகளாக வரதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லேண்டில் பார்க்கலாம். ஸோ லேண்ட் வச்சுருக்கவங்க மட்டும் இல்லை, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வாழ்ந்த ஏரியாலே வந்து ஒரு லேண்ட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது, இப்போ என்ன ரேட்டு போகுதுன்னு நம்பது எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்க, பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்களாம் வந்து என்ன பண்ணலான்னா, சின்னதாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேனாச்சும் ஒரு ஏன்னா சிட்டி லிமிட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வாங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது பெரிய ஒரு பூம் ஆகும். அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு கிரிப்பாகவும் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து டிப் நம்பர் 1. ஸோ டிப் நம்பர் 2 என்னென்னா, ஆன்மீகத்தில் வந்து பணம் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு. ஸோ கிராம்புங்கிறது ஒரு மெயினான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அது வந்து பூஜை அறையில் வந்து கிராம்பு வச்சு பூஜை பண்ணுறது வந்து மகாலட்சுமி வந்து அங்கே வந்து ஆவாகனம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கிராம்பும் ஏலக்காயும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் கிராம்பை வந்து வாயில் போட்டுட்டு ஓரமாக ஒதுக்கிட்டு ஒரு முக்கியமான டீலோ ஒரு பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது அங்கே வந்து அந்த இது வந்து வெற்றிகரமாக
நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அது பெரும் பணம் தருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிராம்பு பொடியை சில பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ டெய்லி வந்து அந்த கிராம்பு பொடியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிராம்புக்கு இருக்குது. அந்த கிராம்பு வந்து சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பணம் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதையும் வந்து நீங்கள் வந்து முயற்சித்து பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.